ஃப்ரெண்ட்ஸ், ரட்சகன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் நாகார்ஜுனா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போவார். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரை அவர் சமாளிக்கிறது கோவப்படாமல் சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்காக இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட லிமிட்டேஷனுக்கு மேலே போய் அவர் அந்த 10 பேரையும் அடித்து தும்சம் பண்ணி தூக்கி போட்டுட்டு திருப்பி அந்த வேலை வேணான்ட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் இதோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு பாசிபிளானா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் ஆஃபீஸ் லைஃப்பில் 10 விதமான ஆள்கள் 10 விதமான எமோஷன்ஸை காட்டுவாங்க. அதை நீங்கள் அவங்க என்ன எமோஷன் காட்டுறாங்களோ அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களால் தப்பிக்க முடியும். 10க்கு சேர்த்த மாதிரி ஒரே எமோஷன் முகத்தை மட்டும் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஆஃபீஸில் மட்டும் இல்லை எந்த ஆஃபீஸுமே வேலை செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் பயணங்களே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பயணங்கள் இருக்கும். கப்பலில் பயணம் பண்ணுவாங்க, ஏரோப்ளைனில் பயணம் பண்ணுவாங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுவாங்க. ஆனால் 3த்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணுறவங்க நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட அவங்க உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அதே நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் அந்த பாட்டு சத்தத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு போகணுன்னு நினைப்பீங்க. அதே திருப்பி இன்னும் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டான், பாட்டும் இருக்காது, எதுவும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு அந்த 2 ஹவர்ஸை கழிச்சிட்டு போகிறீங்க. அதே மாதிரி தான் 8 ஹவர்ஸ்ன்ற ஒரு ஆஃபீஸ் லைஃப்பில் பர்சனல் எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. பர்சனல் எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆஃபீஸ் லைஃப்பில் இது பண்ண முடியாது. ஆஃபீஸாக மட்டும் பாருங்கள். இல்லைங்க நான் ஆஃபீஸில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கேன், எனக்கு இவங்க இல்லைனா இல்லவே இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு மட்டும்தான் வந்துருக்கீங்க. 8 மணி நேரம் வேலை செய்ய வந்துருக்கீங்க. அந்த 8 மணி நேரத்தில் உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ இல்லை பர்சனல் எமோஷன்ஸோ பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் தோக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களால் அஃபிஷியல் லைஃப்லேயும் நல்லா இருக்க முடியாது, பர்சனல் லைஃப்லேயும் நல்லா இருக்க முடியாது. இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ்க்கு அலிவா ஆட்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பத்தா.